முக்கியமான சின்ன வீடியோ உண்டு. இந்த ஏற்கனவே இந்த சைக்கிள் கட்சி சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போடுறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சு கொண்டிருந்தேன். நான் திடீரெண்டு ஒரு மணி நேரம் நித்திர விடுறதுக்கு டைம் கிடைச்சது. இப்போ நித்திர வந்துட்டு திடீரெண்டு இடத்து போன பார்த்தேன்னு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. இந்த சைக்கிள் கட்சி இந்தியாவில் போய் பூக்கூடையோட நிற்கிது. எங்கே விஜய்கிட்ட. இப்போ திடீர்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துட்டு, என்ன படம் நடிக்கிறதுக்கு எதுவும் போனாங்களோ பையன் டிவிஆர் சம்மந்தமானு யோசித்து போட்டு அப்புறம் கொஞ்சம் தட்டி பார்த்தா அதுக்குள்ளே நிறைய கடிதங்கள் தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லி அவை ஒரு பேரவையை உருவாக்கி அதில் எல்லா சுத்தமாதுக்காரரும் சேர்ந்து விஜய்க்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறோம். எப்படி கடிதம் வேண்டாம் நான் வாசிக்கிறேன்னு இருக்கா பாருங்க. மாண்புமிகு சந்திரசேகர் ஜோசப் விஜய், முதலமைச்சர் தமிழ்நாடு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஈழத்தமிழர் அரசியலில் களப்பணியாற்றும் தமிழ் தேசிய பேரவையினர் ஆகிய எம்மை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கியமைக்கு எமது உளமார்ந்த நன்றிகள் முதற்கென தெரிவித்துக் கொள்கிறோம். ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பாக தமிழக அரசினதும் தமிழக மக்களதும் ஆதரவை பெறும் நோக்கில் ஈழத்தமிழ் அரசியல் தலைவர்கள் கடந்த காலங்களில் தமிழக அரசுடன், தமிழக அரசியல் கட்சிகளுடனும் தமிழக மக்களுடனும் தொடர்ச்சியான தொடர்பாடல்களையும் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பெறுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ஜனநாயக முயற்சிகளும் சிங்கள பௌத்த பேரணவாத சிந்தனை கொண்ட ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களால் உதாசீனம் செய்யப்பட்டு தமிழ் மக்கள் மீது ஆயுத போராட்டம் திணிக்கப்பட்ட நிலையில் தமிழ் மக்களது உரிமைக்காக ஆயுதமேந்தி போராடிய தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமும் கூட தமிழகத்தின் அனைத்து தரப்பினருடனும் தொடர்பை பேணியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 18/12/2025 அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் நாம் சந்தித்து ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் முற்றிலும் புறக்கணித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் உருவாக்கப்பட்டு வரும் புதிய அரசியல் அமைப்பின் ஆபத்துக்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தோம் என்று சொல்லி இப்படி தெரிந்தானே. வேண்ட பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ நான் இந்த கடிதத்தை வாசித்தது காரணம் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை இவங்க கழிச்சிருக்கிறாங்களான்னு பார்த்தினேன். இப்போ இவங்க இங்கே கொண்டு வரது என்னென்னு சொன்னால், தமிழீழம் பெற்றுக்கொள்ள போகிறாங்க விஜய்கிட்ட போய் விளங்கு. இப்போ ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், இந்தியாவின் தமிழ்நாட்டுக்குத்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர். இந்தியாவுக்கு ஜனாதிபதி இல்லை. இந்தியான்றது ஒரு நாடு. இப்போ இந்த சைக்கிள் கட்சி இப்போ அவைக்கு தெரியும்படிவா வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இந்தியாவில் நிற்கிறார். அவர் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை, முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திப்பதற்கும் அவரோட தமிழர்களோட பிரச்சனை சம்பந்தமாக, அடிப்படை தேவைகள் சம்பந்தமாக, எங்களோட அபிவிருத்தி சம்பந்தமாக சில விஷயங்களை கதைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாருன்னு தெரியும். அப்போ இந்த காற்று போன சைக்கிள் என்ன செய்திருக்குன்னு சொன்னால், மக்களே டப்பண்ட் என்ன செய்திருக்கேன்னா தமிழ் தேசிய பேரவை. எங்கே நான் கேள்விப்பட்டதே இல்லை. இவங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ என்னோட தான் இவங்களோட பேர். என்னென்ன இந்த தமிழ் தேசிய பேரவை என்று வந்தது என்று பார்த்தா அதுக்குள்ளே கொஞ்சம் பேரவையில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆட் பண்ணி அவன் ஒரு இதாக சேர்ந்துருக்கணும். இது இப்போ இல்லை, முதலே சேர்ந்துருக்கணும். அப்படி இந்த கள்ள வேலைகள், சனத்தை பேக்காட்டுற வேலைகளுக்கு கல்லரெல்லாம் ஒன்றா சேர்றது வளமை. அந்த அடிப்படையில் சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒருத்தர் போய் வந்தவர், அவர் என்னென்று சொல்கிறதுன்னு சொன்னார். இப்போ கிட்ட இல்லை, அவர் தனியாக போய் வந்தவர். ஏன் தனியாக போய் வந்தவர்? சுமந்திரனுக்கு பயத்தில் போய் வந்தாரா என்னென்னு தெரியலை. சீமானையும் போய் கட்டிப்பிடிச்சி கொஞ்சி போட்டு அவர் அங்கே போயிட்டு வந்தவர் அவரோடைய கதைச்சிட்டு வந்துட்டார். இப்போ போயிருக்கணும். இவைக்கு என்ன பிரச்சனைண்டா, உண்மையான பிரச்சனை நான் சொல்கிறேன். அர்ச்சுனா ராமநாதன் இந்தியாவில் என்ன செய்கிறார், விஜய் தரப்போட என்ன கதைக்கிறார், அது சம்பந்தமான விஷயங்களை எப்படியாவது எடுக்கணும். இவங்க பிளேட் டிக்கெட் செலவழித்து இவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டு கேட்க போயிட்டாங்க.
போயிட்டு விஜய்க்கு எழுதி கொடுத்த கடிதத்தை ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. இப்போ விஜயை நேராக சந்தித்தவங்க பாருங்கள் எங்களை மக்களை வந்து எப்படி பேக்காட்டுறாங்கன்றதை நாங்கள் பார்க்கணும். இவங்க போய் முதலமைச்சர் விஜயை சந்திச்சிருக்கிறாங்க, கலந்துரையாடி இருக்கிறாங்க. ஆனால் இதில் போட்டிருக்கிற கடிதம் வந்து விஜய்க்கு எழுதின கடிதம். அந்த கடிதத்தை போட்டிருக்கிறாங்க. இவ்வளவு தூரத்துக்கு இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கணும். ஸ்ரீலங்கா ஆட்சியில் உள்ள அனுரகுமார் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டிருக்கிற இக்கராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு ஆபத்து குறித்தும் இந்தியா ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்த்ததுடன் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டுமாயின் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக 1985 ஆண்டு இந்தியாவின் அனுசரணையுடன் திம்பு அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு யாப்பை அமைக்க வேண்டும் என்பதனை தமிழர் கோரி நின்றமையை சுட்டி காட்டப்பட்டிருந்ததோ என்னொன்று போட்டு இப்படி எழுதியிருக்கிறேன். இவங்க வந்து சும்மா அப்படியே கடிதங்கள் எழுதுறதும் பிறகு பின்னுக்கு போய் கதைக்கிறதும் மாறி மாறி கதைக்கிற. இப்போ இது என்னன்னு சொன்னால் மக்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்கணுமெண்டா ஒரே ஒரு பலிதான். முதலாவது இந்த சைக்கிள் கட்சி நீங்கள் வந்து அரசியலில் இருந்து முதலாவது விலகுங்க, சரியோ? அடுத்து வந்து மக்கள் பிரச்சனை என்று போட்டு போராட்டங்கள் செய்கிற நிப்பாடி போட்டு உங்களை பாராளுமன்றத்தை அறிவோம். பாராளுமன்றத்தில் போய் சண்டை பிடிக்கும். இந்த சனத்தை ரோட்டில் நிப்பாட்டுங்க. தமிழ் மக்கள் விழிப்பாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு போராட்டம் செய்யணுமெண்டா நீங்கள் மக்களாக போராடுங்க. சைக்கிள் கட்சியை எந்த போராட்டத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு விடுறீங்களோ அந்த போராட்டம் தோல்வி அடைஞ்சு உங்களோட கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் என்றதில் 100% எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மயிலிட்டியாக இருக்கலாம், தையிட்டியாக இருக்கலாம், அல்லது இனி எந்த நையிட்டி போராட்டம் வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் இவங்க செய்ய போகிறது அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர விட மாட்டாங்க. என்ன பிரச்சனைடா, ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தால் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டுட்டுதான்டா அரசியல் இல்லைன்னு யோசிக்கிறாங்களா. இவை கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சி சம்பந்தமாக ஒரு அண்ணன் எனக்கு மெசேஞ்சரில் நிறைய தகவல்கள் அனுப்பியிருக்கிறார். ஒரு அண்ணன் ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறார். இவற்றை மாறி மாறி ஒன்றுக்கு முரண்பாடான ஒவ்வொரு கருத்துக்கள் சம்பந்தமாக கட்டாயமாக ஒரு 30 நிமிஷ வீடியோவாக தான் விடணும். அதை போடுறேன்டா எல்லா எவிடன்ஸ்களையும் காட்டி நிச்சயமாக வெளியில் போடுவோம் கட்டாயம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்போ இந்தியாவில் போய் இவை இருக்கிற வந்து தமிழ் மக்களுக்காக ஏதோ கதைக்கிறதுக்காக இல்லை. இவைக்கு இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் தவறுதலாக மாகாண சபை வச்சா இவேண்ட சைக்கிள் வந்து அட்ரஸ் தெரியாமல் போயிடும். இரும்புக்கு தான் கொடுக்கணும் சைக்கிள். அப்போ இந்த இரும்புக்கு கொடுக்குறத பாதுகாத்து உடைஞ்ச டயரோடையாவது இந்த ரிம்மோடையாவது திரிவை மட்டும் யோசிக்கணும். நான் இந்த சைக்கிள் கட்சி சம்மந்தமாக நான் நினைக்கிறேன் என்னென்னா, தமிழ் மக்களோட அரசியலில் வந்து ஒரு ஆணையும் பிடுங்க தேவையில்லை. நீங்கள் வந்து தமிழ் மக்களை இந்த போராட்டங்கள் செய்யக்க அரசாங்கத்தின் பார்வைக்கு பொதுமக்களுடைய போராட்டமாகவே விடுங்க. நீங்கள் அதுக்கு போய் நின்று கொண்டு அரசியல் செய்து அந்த போராட்டங்களை மலங்கடித்து அந்த மக்களுடைய கோரிக்கைகள் கூட இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஏனென்றா சைக்கிள் கட்சி அந்த போராட்டத்தில் நின்றால் அது மக்கள் போராட்டமாகவே இலங்கை அரசாங்கம் பார்க்காது. இப்போ இந்தியாவில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இந்த கட்சி போய் எந்த போராட்டத்தில் நின்றாலும் அந்த போராட்டம் நியாயமானதாக இருந்தால் கூட இலங்கை அரசாங்கம் திரும்பி பார்க்காது. என்னென்னு சொன்னால் இவர்களுடைய அனைத்து அரசியல் நாடகங்களும் தமிழ் மக்களை பேக்காட்டுற விஷயங்கள் அனைத்துமே இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும். அதால் இவைய போராட்டத்தை பற்றி இலங்கை அரசாங்கம் இப்போ விஜயோட போய் சந்திச்சு முதலமைச்சர் விஜயோட சந்திச்சு ஒரு தீர்வு பெற முயற்சி செய்தால் கூட அந்த தீர்வு வந்து அரசியல் நாடகமாக மட்டும்தான் பார்க்கப்படும். அதால் இப்போ இவைக்கு இருக்கிற பிரச்சனை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் ஃபேஸ்புக் வேலை செய்யலை, அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியலை. ஆனால் இந்தியாவில் நிற்கிறாருன்றதை அவைக்கு விளங்கிட்டு அப்போ இது சம்பந்தமான ரகசியங்களை அறியணும். இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு வந்து இப்போ கொஞ்ச நாளையால் ஒரு தீர்வு வந்துட்டு வைங்க, ஏதாவது ஒரு நாங்கள் இந்தியாவில் போய் முதலமைச்சர் விஜயோடு சந்தித்து கதைச்சு தீர்வு பெற்று தந்தோம்ண்டு செல்வராசா கயந்திரன்
எங்கேயாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வாசல்லையோ அல்லது கோயில் வாசல்லையோ நின்று குளறுவதை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் காணலாம். நாங்கள்லாம் இதை பிடுங்கி கொண்டு வந்தோம் இந்தியாவில் இருந்துன்னு சொல்ல போகிறாங்க. அதுக்குத்தான் அங்கே போய் கடிதத்தை கொடுத்துட்டு நிற்கிறாங்க. ஆனால் இதுக்கு உள்ளால வேலை செய்கிறது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். இந்த ஏதோ ஒரு தீர்வுக்காக முயற்சி செய்கிறது அவர் ஏற்கனவே இப்போ 2-3 நாளாக இந்த விஷயங்களை சொல்லி கொண்டு வரார். அதை அறிஞ்ச இவங்க ஏதோ ஒரு பிரச்சனை தீர்வு வரப்போதும் இப்போ அதை தங்களோட கையில் எடுக்கணுன்றதுக்காக ஓடி போய் நிற்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு நடைமுறை, அல்லது டாக்டர் நேற்று வீடியோவில் போட்டிருந்தவர் மாகாண சபையை வலியுறுத்தி ஒரு ப்ரெஷர் கொடுக்க போகிறேன் நான் என்று சொல்லி போட்டிருந்தவர், அதை வைக்க சொல்லி. இப்போ இவங்க கொண்டு போய் ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு நாங்கள்லாம் மாகாண சபையை தேர்தலையே வைக்க சொல்லி கதைச்சி இன்றைக்கு வைக்க வச்சிருக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. ஒரே ஒரு விஷயந்தான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக போராடுறீங்களன்னு சொன்னால் என்ற கேள்வியெல்லாம் இப்போ வைத்தியராஜ்னா 2 வருஷத்துக்குள்ளே அவருக்கு ஏகப்பட்ட வழக்குகளை இந்த அரசாங்கம் போட்டுக்கொண்டிருக்கு. ஏன் இவ்வளவு போராட்டங்களை செய்தும் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக ஒரு வழக்கு கூட நீதிமன்றத்தில் இல்லை. ஏன் இந்த அரசாங்கம் இவரை எதிர்க்கலை? இதுவரைக்கும் என்பிபி அரசாங்கமோ அல்ல கடந்த கால அரசாங்கங்களோ இவியலை பெருசாக விமர்சிக்கிறதும் இல்லை, எதிர்க்கிறதும் இல்லை. ஏனெண்டா இவியல் அங்கே கதைச்சி போட்டு வாரது, இங்கே இப்படி ஒன்றை செய்ய போகிறோம், இது ஒரு ராமா தான். 2 பேரை உள்ளே போடுங்க, பிறகு வழியால் விடுங்க உண்டு. சுபாஷ் அண்ணன் கொஞ்சம் கத்துவார். நீ அதையெல்லாம் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆயிருங்கோ. யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் இருக்க தமிழ் மக்கள் ரெடி ஆயிருங்கோ. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.